AEIOU இதெல்லாம் வவல்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது என்ன வவல்ஸ், ஏன் இதெல்லாம் வவல்ஸ், இது மட்டும் என்ன ஸ்பெஷல்? சும்மா இதெல்லாம் சொல்லி பாருங்களேன், ஒரு 2-3 தடவை இதெல்லாம் சொல்லி பாருங்களேன். AEIOU வவல்ஸை நம்ம உச்சரிக்கிறப்போ நம்ம வாயில் எந்த டிஷ்ஷும் நடக்காது. நாக்கு, உதடு, பல்லு இது எதுவுமே மோதிக்காது. எதுவுமே மோதிக்காமல் நம்ம இந்த சவுண்டை வெறும் உள்ளேருந்து வெளியில் வர காற்றை வச்சு நம்மளால் இதை உருவாக்க முடியும். AEIOU ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோதான். இதனால தான் இது வவல்ஸ். மற்ற மோதிக்கிற எழுத்தெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் கான்சனன்ட்ஸ். வாயில் எங்கேயாவது ஏதாவது மோதும், அதெல்லாம் கான்சனன்ட்ஸ். ஏன் இந்த வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ்னு இப்படி பிரிச்சிருக்காங்க பார்க்கலாம். இப்போது ப இருக்குது, ட இருக்குது, சரியா? ப ட பக்கத்தில் எழுதுனா பட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டு வரும். இதே நடுவில் ஏ அப்படின்ற சவுண்டு போட்டால், ஏ அப்படின்ற எழுத்து அதோட சவுண்டு அ. நம்ம பார்த்தோம்ல A ஃபார் ஆப்பிள். பி நடுவில் ஏ அண்ட் ட போட்டால் இப்போ பேட். 2 கான்சனன்ட்ஸ் அப்படின்னா வாயில் டிஷ்ஷும் நடக்கிற ஒரு சவுண்டும் வாயில் டிஷ்ஷும் நடக்கிற இன்னொரு சவுண்டுக்கும் நடுவில் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சவுண்டு வேணும். அந்த சவுண்டு தான் வவல். இப்போ ட இருக்குது, இந்த பக்கம் நா இருக்குது, ட நா. ஓகே, TAN போட்டால் டேன், TEN போட்டால் டென், TIN போட்டால் டின். ட நா 2 டிஷ்ஷும் அதாவது கான்சனன்ட்ஸ். இந்த 2 கான்சனன்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற இந்த சவுண்டு தான் வவல் சவுண்டு. அவ்வளோதான். இந்த வவல் என்னென்னா எந்த டிஷ்ஷும் இல்லாமல் 2 டிஷ்ஷும் நடக்கிற சவுண்டை கனெக்ட் பண்ணுற வேலையை செய்கிறது தான் இந்த வவல். இன்னும் ஒரு சில இதை சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணி இமேஜின் பண்ணி பாருங்களேன். ட ம ட, ட ம ட இருக்குது. ஃபஸ்ட்டில் டோ, அடுத்ததில் ம, அடுத்ததில் மறுபடியும் டோ. டொமேட்டோ, தக்காளி. க ந க, கனகான்னு சொல்லாதீங்க, நான் சொல்ல வர்றது KNG. கேக்கு அப்புறம் ஒரு காற்று ஜஸ்ட்டு வெளில வர்ற மாதிரி, வாயிலிருந்து வெளில வர்ற மாதிரி ஒரு எந்த டிஷ்ஷும் இல்லாமல் ஒரு சவுண்டு வேணும். அப்போ தான் கனெக்ட் பண்ண முடியும். இல்லைனா கணக்கு அப்படின்னு அதை படிக்க முடியாது. இதுவே அங்கே ஒன்று ஐ அப்படி போட்டாங்கன்னா கிங், இப்போது அது ஒரு வார்த்தையாக உச்சரிக்க முடியும். ஸோ இந்த வவல்ஸ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. ட ப, ஏ போட்டால் டேப், ஓ போட்டால் டாப். பிர்லா, இது என்ன ஒன்றும் புரியல. அதில் ஒரு யூ இருந்ததுன்னா அம்ப்ரெல்லா அப்படின்னா இது ஒரு வார்த்தை. ஸோ இந்த மாதிரி கான்சனன்ட்ஸ்க்கு நடுவில் அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறது தான் இந்த வவல்ஸோட வேலை. நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், சொல்லி பாருங்கள், எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் தான், விளையாட்டுத்தனமாக கற்றுக்க வேண்டியதான். டேபிள், அந்த ஏ இல்லை அப்படின்னா கடைசியில் அந்த ஈ இல்லைன்னா டெபிள் அப்படின்னு இருக்கும். பட் அந்த வார்த்தைக்கு ஒரு ஷேப் கொடுக்கறது இந்த வவல்ஸ். டேபிள். AEIOU. A for apple, E for elephant, I for ice cream or inside, insect, O for orange, U for umbrella. இந்த வவல்ஸோட சவுண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வவல்ஸோட சவுண்ட்ஸ், அதோட பேர் இல்லை, AEIOU அப்படின்ற பேர் எவ்வளோ முக்கியமோ அந்த AEIOU என்ன சவுண்டு கொடுக்குறதுன்றதும் ஈக்குவலி முக்கியம். அவ்வளோதாங்க கான்சனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸ். இங்கிலீஷ் ஈஸியாக தானங்க இருக்குது, ஈஸியாகவே நம்ம கற்றுக்கலாம். வாங்க அடுத்த லெசனுக்கு போகலாம்.